சென்னை டு கேங்டாக் எங்கள் கால்லாம் வந்து தரையிலே படலை. அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக தான் வந்து கிளம்புனோமே. சென்னையிலேருந்து ஃப்ளைட் வந்துட்டு 1:10க்கு வந்து எடுத்தாங்க. கேங்டாக்குக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நம்ம பாக்டோக்ரா ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து கேபில் போகிற மாதிரி தான் வந்து இருக்குமே. ஃப்ளைட்லாம் வந்து ஏறியாச்சு. ஃப்ளைட்டில் பேருக்கு தான் வந்து பிஸ்னஸ் கிளாஸு, சார்ஜிங் பாயிண்ட்டு எதுவுமே ஒர்க் ஆகலை. நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து அந்த சார்ஜ் போகிற இதில் வந்து பயங்கரமாக உட்காந்து நோண்டிகிட்டே இருக்கும். நல்லா அழுத்தி இழுத்தி இது பண்ணுறோம். ஆனால் வந்து சார்ஜ் ஏறவே இல்லை. நாங்கள் இப்படி பண்ணுறது ஏர் ஹோஸ்டஸ் பார்த்துட்டு அங்கே போய் உள்ளே போய் ஏதோ சுவிட்ச் போட்டுட்டு இப்போ ஒர்க் ஆகும் பாருங்க அப்படின்னாங்க. அப்பயும் ஒர்க் ஆகல. சரி அதோட அதை வந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபுட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுட்டில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா ஒரு கேக்கு, தென் வந்து கட்லரி செட் ஒன்று, இது கூட வந்துட்டு ரவா கிச்சடியா இல்லை ரவா உப்புமாவான்னு என்னால் இப்போ வரைக்குமே அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து 3 மினி இட்லி, குட்டி குட்டி 3 இட்லி, இது கூட வந்துட்டு ஒரே ஒரு வடை, மேலே ஃபுல்லாக வந்து சாம்பார் ஊற்றிருந்தாங்க, ஃப்ரூட்டி ஒன்று. நான் இதை திறந்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது மதிய நேரத்தில் வந்து டிஃபன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் சாப்பாடு மாதிரி கொடுத்தாவாச்சும் வயிறு ஃபில்லிங்காவாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். கொடுத்தது தின்னு அப்படின்னாங்க. நானும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் அந்த ரவா கிச்சடி வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ரவா கிச்சடியோ உப்புமாவோ. இட்லி நல்லா இருந்துச்சு, வடையும் நல்லா இல்லை, காஞ்சி போச்சு. அதுக்கப்புறமாட்டி அந்த கேக் வந்து சொல்லவே வேணாம், சூப்பராகவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் வாயை பிதுக்குனாரு. அப்போயே வந்து கண்டுபிடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட வந்து தூங்கியிருப்போம். 3 hours ஆகும் பாக்டோக்ரா வந்து ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து 2.5 மணி நேரத்துலேயே வந்து ரீச் ஆகிட்டோம்.